நம்முடைய பண்பாட்டினுடைய அடிப்படை நோக்கம் மனிதன் முழுமையான ஆனந்தத்தை அடைய வேண்டும். அப்படி எல்லோரும் அந்த ஆனந்தத்தை அடைய வேண்டும் என்று ஸ்ரீராமகிருஷ்ணரை நமஸ்கரித்து உங்கள் அனைவரையும் நமஸ்கரித்து இந்த கலைகளை பற்றிய இந்த தொடரிலே இன்றைக்கு கடைசியாக அதை முடித்து விடலாம் என்று நினைக்கிறேன். அப்போ நம்முடைய பண்பாட்டில் 2 விஷயங்களை பற்றி ரொம்ப முக்கியமாக பேசணும். ஒன்று அரசியல். அதனால திருவள்ளுவரை போன்ற பெரியவர்களெல்லாம் அரசியலுக்கு அவ்வளவு பெரிய முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. ஏனென்றால் அரசன் எவ்வழி மக்கள் அவ்வழி என்று. அதனால வால்மீகி ஆகட்டும், கம்பன் ஆகட்டும், துளசிதாசர் ஆகட்டும், ஒரு லட்சிய ராஜ்யம் எப்படி இருக்க வேண்டும். அதனால தான் பிற்காலத்தில் பெரியவர்களும் அரசியலை பற்றி ரொம்ப நல்லா எழுதியிருக்கிறாங்க. அப்புறம் சாணக்கியருடைய அந்த அரசியல் நீதியை பற்றி நமக்கு தெரியும். அப்புறம் திருவள்ளுவர் ரொம்ப விபரமாக ஒரு நல்ல நாடு எப்படி இருக்கும் என்று. அதனால நம்முடைய அரசியல் சாஸ்திரத்தை பார்க்கிறவங்க என்ன ஒரு நியாய உணர்வோடு எல்லாருக்கும் அந்த செல்வம் கிடைக்க வேண்டும், எல்லோரும் இன்புற்று இருக்க வேண்டும் என்று அந்த அரசியலை அவர்கள் வகுத்திருக்கிறார்கள். அதனால ராமர் காட்டுக்கு போன பிறகு பரதன் நான் முடிசூடி கொள்ள மாட்டேன் என்கிறான். அப்ப வசிஷ்டர் ஒரு ராஜா இல்லாத நாடு எப்படி கஷ்டப்படும், ஒரு நல்ல ராஜா எப்படி இருப்பான் என்று ரொம்ப விவரமாக அந்த ராமராஜ்யம் என்று சொல்லுகிறோமே அதுக்கு ஒரு முன்னுரை மாதிரி வசிஷ்டர் ரொம்ப பிரமாதமாக பேசுகிறார். அதே மாதிரி துளசிதாசருடைய ராமராஜ்யத்தை பற்றி கற்பனை ரொம்ப சிறப்பாக இருக்கும். அந்த மாதிரி கம்பன். ஆகவே இந்தியாவினுடைய சுதந்திர போராட்டத்தில் பாமர மக்கள் பங்கேற்காமல் இருந்தார்கள். அப்ப எப்படி பாமர மக்களை பங்கேற்ப வைப்பது, இது அவங்களோட சம்பந்தமுடைய ஒரு இயக்கம் என்று எப்படி மக்களுக்கு அறிவூட்டுவது? அப்ப மகாத்மா காந்தி நான் ராமராஜ்யம் வாங்கி தருகிறேன் என்று சொன்ன உடனே பாமர மக்களுக்கெல்லாம் அந்த அரசியல் இயக்கத்தில் ஈடுபாடு வந்தது. அதனால ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க, மகாத்மா காந்தி தென்னாப்பிரிக்காவிலிருந்து 1915 இந்தியாவுக்கு வந்த பிறகு எப்படி பொதுமக்களுடைய ஈடுபாடு இருந்தது, அதற்கு முன்னாடி எப்படி இருந்தது என்பதை பற்றி ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த ராமராஜ்யம் என்பது இன்னும் கூட நமக்கு ஒரு இயங்கு சக்தியாக சமுதாயத்தில் இருக்கின்றது. அப்படி இந்த ராமராஜ்யத்தை பற்றி சொல்கிறார். ராமராஜ்யத்துல பெரியவங்க இருக்கிற போது சின்னவங்க சாக மாட்டாங்க, பெரிய பெரிய நோய்கள் வராது, மன்னன் வரி வசூலிக்கும் போது எப்படி ஒரு வண்டு தேனிலே ஒரு பூவிலிருந்து தேன் உறிஞ்சுமோ அந்த மாதிரி அந்த பூவினுடைய தன்மையை கெடுக்காம குறைச்சலாக வரி வாங்குவான் என்று பிற்காலத்தில் எப்படி அந்த சாக்ரட்டிஸ் போன்றவர்கள், மார்க்ஸ் போன்றவர்கள் அவங்கெல்லாம் சொன்னாங்களோ அதெல்லாம் ஆன்டிசிபேட் பண்ணி ரொம்ப நல்ல ஒரு நல்ல நாடு எப்படி இருக்க வேண்டும் அப்படி. அதுக்கப்புறம் பாலா சாஸ்திரி என்று ஒருவர் நாக்பூர்காரர், அவர் வேதம் கண்ட நாடு அப்படின்னு ஒரு ஆங்கில புத்தகம் எழுதினார். அவர் காஞ்சி பெரியவர்கிட்ட தீட்சை வாங்கினவர். அப்ப காஞ்சி பெரியவர்கிட்ட தீட்சை வாங்க வந்தபோது காஞ்சி பெரியவர் துறவி அல்லாதவங்களுக்கு தீட்சை கொடுக்க மாட்டார். இந்த மாதிரி ரொம்ப மிகச்சிலர் தான் துறவி அல்லாதவர்கள் தீட்சை வாங்கினவர்கள். அவர்கிட்ட நீங்க வேதம் கண்ட பாரதம், வேத பாரதம் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கீங்களாமே, அது ஆங்கிலத்துல மொழிபெயர்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அது ஆங்கிலத்துல மொழிபெயர்த்து அப்புறம் இப்ப தமிழ்ல அலையன்ஸ் புத்தகத்துல பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. நான் அந்த ஆங்கிலமும் வாங்கினேன், ஹிந்தியும் வாங்கினேன், தமிழும் கொடுத்தாங்க. அப்போ ஒரு லட்சிய நாடு எப்படி இருந்திருக்க வேண்டும் என்பதை பற்றி நம் நாட்டினுடைய மிக விரிவான கற்பனையை அது காட்டுகிறது. ஆகவே நம்முடைய அரசியல் வினோபாஜி சொல்வார், ஏன் நான் அரசியலை இருக்கின்றேன், அரசியலில் 3 குறைகள் இருக்கின்றன. ஒன்று ஆத்ம பிரசம்சா, எப்ப பார்த்தாலும் நான் தான் நல்லவன் என்று சொல்ல வேண்டும். 2வது பரநிந்தா, மற்றவங்களை எதிர்க்கிறோன்னா எப்ப பார்த்தாலும் கொலை சொல்லணும். 3வது மித்தியாவாதம், பொய் சொல்லணும். இந்த 3 நாள் இன்றைக்கு அரசியல் ரொம்ப களங்கப்பட்டிருக்கிறது. அதனால ராமராஜ்யம் என்று சொல்லுகிற போது அந்த 3 குறைகள் இருக்காது. பொய் கிடையாது, மற்றவங்களை குறை சொல்றது கிடையாது, தன்னைத்தானே புகழ்ந்து கொள்வது கிடையாது.
அப்படி ஒரு லட்சிய நாடு இந்த நாட்டிலே இருந்திருக்கின்றது. அதை பற்றி வேத பாரதம் அப்படின்னு வேதத்துல சொல்லி இருக்கிற நல்ல கருத்துக்களை எல்லாம் தொகுத்து அந்த வேத பாரதம் என்ற நூலை எழுதியிருக்கிறார்கள். அப்ப சாணக்கியரும் அதைத்தான் எழுதியிருக்கிறார். அப்புறம் திருவள்ளுவரும் அதைத்தான் எழுதியிருக்கிறார். திருக்குறளுடைய பரிமேலழகர் உரைக்கு வைமு கோபாலகிருஷ்ணமாச்சாரியார் ஒரு விளக்க உரை எழுதியிருக்கிறார். அதை உமாபதிப்பகத்தில் வெளியிட்டிருக்கிறாங்க. அதுல எப்படி நம்முடைய தர்மசாஸ்திரங்களை அடியொற்றி திருவள்ளுவர் எழுதியிருக்கிறார், எப்படி ஒரு நல்ல நாடு, ஒரு நல்ல அரசன், நல்ல மனிதன் எப்படி இருக்க வேண்டும், அதை பற்றி எழுதியிருக்கிறார்கள். ஆகவே நம் நாட்டில் இந்த அரசியல் என்பது அவ்வளவு மனிதனை உயர்த்துகின்ற சாஸ்திரமாகவே இருக்கின்றது. அந்த நாட்டில் நடக்கிற ஒவ்வொரு கோவில் பூஜைகளிலும் ஒரு பங்கு இல்லறத்தவர்களுக்கு போகும், ஒரு பங்கு அரசனுக்கு போகும். எந்த கோவில்ல யாரு பூஜை பண்ணினாலும் ஆட்டோமேட்டிக்கா அந்த புண்ணியத்துல ஒரு பங்கு இல்லறத்தவர்கள் போகும். ஏன்? இல்லறத்தவன் தான் சமுதாயத்தினுடைய மையம். இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றின் நின்ற துணை. இந்த இல்வாழ்வான் தான் சாமியாருக்கெல்லாம் சாப்பாடு போடுவான், இல்வாழ்வான் தான் பிரம்மச்சாரிகளுக்கெல்லாம் பிச்சை போடுவான், இல்வாழ்வான் தான் வியாபாரிகளுக்கெல்லாம் லாபம் கொடுப்பான், இல்வாழ்வான் தான் அரசனுக்கு வரி கொடுப்பான். அப்ப இல்வாழ்வான் இல்லறத்தவன் நன்றாக இருந்தால்தான் சமுதாயத்துல எல்லாரும் நன்றாக இருக்க முடியும். அதனால கோவில் நடக்கிற பூஜையில ஆட்டோமேட்டிக்கா ஒரு பங்கு இல்லறத்தவர்களுக்கு போயிடும் என்று வள்ளுவரும் சொல்லுகிறாரு. நடைமுறையிலையும் பார்க்கணும். ஆகவே நம்முடைய அரசியல் என்பது கூட ஒரு ஆன்மீக அமைப்பு தான். இதைத்தான் நல்லா பயன்படுத்திக்கிட்டாரு மகாத்மா காந்தி. அவர் ராமராஜ்யம் என்று சொல்லுகிற வரை திலகர் எழுதுகிறாரு. நம்ம 1889 88 அந்த ஸ்தாபிக்கப்பட்ட அந்த ஆலன் ஆஸ்திரேலிய சூமோட இந்த காங்கிரஸ் இருக்க, அவங்க இங்கிலாந்து ராஜாவுக்கு லெட்டர் எழுதுவாங்களாம், என்னை நீங்கள் போற தடவை டீ பார்ட்டிக்கு கூப்பிடவே இல்லை அப்படின்னு. அப்படி ஒரு திலகர் ஆச்சரியப்படுறாரு, எப்படி நமக்கு லெட்டர் எழுதியா சுதந்திரம் கிடைக்கும், போஸ்ட் கார்டு எழுதியா சுதந்திரம் கிடைக்கும். அப்புறம் தான் காந்திஜி வந்த போது அதை ஒரு மக்கள் இயக்கமாக மாற்றி கோடி மக்கள் இந்த சுதந்திர இயக்கத்தில் ஈடுபட, அப்ப அதற்கெல்லாம் உந்து சக்தியாக இருந்தது எது? ராமராஜ்யம் என்ற கான்செப்ட். இதைத்தான் சாணக்கியரும் சொல்லுகின்றார், வள்ளுவரும் சொல்லுகின்றார், வால்மீகியும் கம்பனும் துளசிதாசனும் ஒரு லட்சிய ராஜ்யம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி பேசுகின்றார்கள். அப்படிப்பட்ட அப்புறம் அந்த நாட்டில் நகர அமைப்பு இப்போ பேட்ரிக் கெட்டசி அப்படின்னு ஒருத்தர், அவர் பேரை பார்த்தா ஸ்காட்லாண்டுக்காரர் மாதிரி இருக்கு. அவர் சகோதரி நிவேதித்தையோட நெருங்கி தொடர்பு செஞ்சிருக்கிறார். அவர் இந்தியாவினுடைய நகர அமைப்பு கலை, இந்தியாவினுடைய கோயில் கலை இதெல்லாம் பார்த்து, அப்பா இந்த மனிதன் என்பவனை பாரத நாடு எப்படி கொண்டாடி இருக்கிறது. அப்ப விவேகானந்தர் சொல்றாரு இல்லையா, ஐ ஹவ் fallen in love with God's creation called man. கடவுள் படைத்த மனிதன் என்ற தத்துவத்தை பார்த்து நான் பேரன்பு கொண்டேன். கடவுளுடைய படைப்பில் ரொம்ப உயர்ந்ததே மனிதன் தான். அப்ப அந்த மனிதன் வாழ்கின்ற இடம் இருக்கு இல்லையா, அந்த வீட்டை சரியான முறையிலே அமைக்க வேண்டும், அந்த தெருவை தெருவான முறையிலே அமைக்க வேண்டும், அந்த நகரத்தை சரியான முறையிலே அமைக்க வேண்டும். இதுக்கெல்லாம் பற்றி ஒரு பெரிய கட்டிடக்கலை என்ற ஒரு பெரிய ஒரு அமைப்பு சாஸ்திரம் நம்ம நாட்டில் இருக்கு. ஏற்கனவே சொல்லியிருக்கேன், டாக்டர் பவுன்துரை அப்படின்னு ஒருத்தர் தமிழ்நாட்டின் கட்டடக்கலை அப்படின்னு 10 வால்யூம் எழுதியிருக்கிறார். அப்ப மனுஷனை ஒரு வெறும் மனுஷனாக நினைக்கல, ஒரு தெய்வமாகவே நினைத்து, தெய்வம் வாழ்வதற்கு எப்படி நம்ம கோவில் கட்டுவோமோ அந்த மாதிரி மனிதன் வாழ்வதற்கு அந்த வீடு, தெரு, நகரம் அதுல ரொம்ப உயர்ந்தது அப்படின்னு சொன்னா புதுக்கோட்டை, அப்புறம் காசி, அதுக்கப்புறம் மதுரை, அதுக்கப்புறம் ஜெய்ப்பூர். அந்த நகரத்தெல்லாம் ஏரோப்ளேன்ல போட்டோலாம் போட்டிருப்பாங்க. பார்த்தா என்ன, ஒரு தடவை ஒரு பெரிய அறிஞர்களுடைய கூட்டம் நகரமைப்பை பற்றி பார்ப்பதற்காக அமெரிக்கா போகிறோம் என்று தமிழ்நாடு அரசு கிட்ட பர்மிஷன் கேட்டாங்களாம். ஐயா காமராஜ் அவர்கள் அமெரிக்காலாம் போக வேண்டாம், அவங்கள போய் மதுரையை போய் பார்த்துட்டு வாங்க என்று அனுப்பிச்சிட்டாங்க. மதுரையில் எப்படி குளம், மதுரை எப்படி கோவில், மதுரையில் எப்படி அந்த மழை தண்ணீர் தேங்குவது,
அப்படி அந்த மதுரை சிட்டியினுடைய கட்டமைப்பை பார்த்தா பண்ணதும் அப்பா நம்ம ஊர்லயே இவ்வளவு அழகான ஊர்லாம் இருக்கு, நம்ம நகரமைப்பை பார்ப்பதற்கு அமெரிக்கா போறோம் அண்டார்டிகா போறோம்னு ஆரம்பிக்கிறோமே என்று அவங்க அந்த திட்டத்தை கைவிட்டாங்க. இந்த பேட்ரிக் கெட்டஸ் நம்ம மயிலாப்பூர் திருவல்லிக்கேணி எல்லாம் பார்த்துட்டு அவர் தான் டெம்பிள் சிட்டி அப்படிங்கிற கான்செப்டை உருவாக்கினார். அப்போ நம்முடைய நகரங்கள் எல்லாம் ஒரு மனிதன் என்ற தெய்வத்தை அவன் வாழ்வதற்கு அழகழகான வீடுகள் கட்டி இருக்கிறார்கள். அப்போ ஒவ்வொரு வீட்டுக்கும் வாஸ்து புருஷன் அப்படின்னு ஒருத்தன், அந்த வீடே ஒரு கோவில். அந்த வீட்டில் வாழ்கிறவனுக்கு அவனுக்கு நல்லா மூச்சு விடணும், நல்ல காற்று கிடைக்கணும், நல்ல வெளிச்சம் கிடைக்கணும், நல்ல தண்ணீர் கிடைக்கணும். அவன் இயற்கையில இப்போ நான் இருக்கிற ரூமெல்லாம் வெள்ளக்காரன் அவன் ஊரில் இருக்கிற அந்த வெளிச்சத்துக்கு பஞ்சம், தண்ணி பஞ்சம், அதை அடிப்படையாக கொண்டு கட்டடங்கள் வடிவமைச்சிருக்காங்க. அதனால என் ரூமெல்லாம் மத்தியானம் 12 மணிக்கு வெளிச்சம் போட வேண்டியிருக்கு. அப்படி அவன் நம்ம பூமி திரையிலிருந்து 700 கிலோமீட்டர்ல இருக்கும். நமக்கு அவ்வளவு வெளிச்சம் கிடைக்குது. நம்ம மத்தியானம் 12 மணிக்கு செயற்கை வெளிச்சம் போட்டாதான் ரூம்ல படிக்க முடியும். அப்படின்னா நம்ம கட்டிடங்களை எவ்வளவு தப்பா வடிவமைச்சிருக்கிறோம், எவ்வளவு வேஸ்ட். இதெல்லாம் பார்த்த உடனே இந்த பேட்ரிக் கெட்டஸ் அப்பா இந்த பழைய தமிழர்கள் பழைய இந்தியர்கள் எவ்வளவு கட்டடங்களை வடிவமைத்திருக்கிறார்கள் அப்படின்னு இந்த டெம்பிள் சிட்டி அப்படிங்கிற கான்செப்டை அவர் சொன்னார். அதில் குறிப்பா மயிலாப்பூரை பத்தி பேசுகிறார், காஞ்சிபுரத்தை பத்தி பேசுகிறார். அப்ப அந்த நகரங்கள்லாம் அவ்வளவு அழகாக வடிவமைக்கப்பட்டது, அவ்வளவு ஒழுங்கு. இந்த நகரங்களுடைய ஏரியல் போட்டோவை பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளவு நீங்க சொக்கி போயிடுது. கூகுள்லேயே இருக்கு. அதில் புதுக்கோட்டைக்கு ரொம்ப முக்கியமான இடம் உண்டு, அப்புறம் காஞ்சிபுரத்துக்கு ரொம்ப முக்கியமான இடம் உண்டு, அப்புறம் ஜெய்ப்பூர். நான் ஜெய்ப்பூரில் இருந்திருக்கேன். நான் ஜெய்ப்பூரில் வாகனமே ஏற மாட்டேன். ஜெய்ப்பூரில் ரோட்டில் நடந்து போவதே அவ்வளவு ஒரு பெரிய ஆனந்தம். அதனால அது பராசக்தியினுடைய அந்த ஒரு சக்கரத்தினுடைய வடிவமைப்பு இருந்தது. அப்புறம் ஹைதராபாத்தை சேர்ந்த மீர்சா இஸ்மாயில்னு ஒருத்தர், அவர் ஹைதராபாத் ராஜவம்சத்தை சேர்ந்தவர், அந்த நவாப் வம்சத்தை சேர்ந்தவர். அவர் ஜெய்ப்பூரோட திவானா இருந்தவர். அதனால அவர் என்ன பண்ணினாரு, ஜெய்ப்பூர் பழைய நகரம் எப்படி சாஸ்திரங்கள் எப்படி உருவாக்கப்பட்டதோ அந்த மாதிரி ஜெய்ப்பூருடைய புதிய நகரமும் ரொம்ப சிறப்பாக அமைக்கப்பட்டது அப்படின்னு ஜெய்ப்பூர்ல உலகத்துல வர எந்த நகரமும் புதிய நகரம் பழைய நகரம் ரெண்டும் இந்த மாதிரி ரொம்ப உயர்ந்த நகரமைப்பு கலைப்படி அமைந்ததாக எனக்கு தெரியவில்லை. நிறைய பேர் சண்டிகரை பற்றி சொல்றாங்க. ஆனா சண்டிகருக்கு பழைய நகரமைப்பு சாஸ்திரம்னு ஒண்ணு கிடையாது, முழுக்க முழுக்க புதிய நகரமைப்பு சாஸ்திரம். இந்த பேட்ரிக் கெட்டஸ் என்ன பண்ணினாரு, இந்த மாதிரி இந்தியாவுக்கு ஒரு தலைநகரம் வேணும். கல்கத்தாவிலிருந்து 1936 கல்கத்தாவிலிருந்து இந்தியாவுடைய தலைநகரம் டெல்லிக்கு வந்தது. அப்ப அந்த டெல்லிக்கு ஒரு நகரமைப்பு வடிவமைச்சு கொடுத்தாங்க. இதுல நீங்க இப்படி இருந்தீங்கன்னா டெல்லி மக்கள் ரொம்ப ஆரோக்கியமாக இருப்பாங்க, அவங்களுடைய அரசியல் ரொம்ப நியாயமாக இருக்கும் என்று. ஆனா வெள்ளக்காரங்களுக்கு பிடிக்கல. இந்தியாவினுடைய கட்டிடக்கலை சாஸ்திரத்தை அடிப்படையாக கொண்டு டெல்லியை வடிவமைப்பது பிடிக்கல. அவங்க லுட்டியன்ஸ் அப்படிங்கிற அந்த பேரை பார்த்தா கொஞ்சம் இங்கிலீஷ் மேன் ஆஃப் ஜெர்மானியன் ஆரிஜின் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அவன் வடிவமைத்த அந்த கலைப்படி தான் அந்த புது டெல்லியை கட்டினான். அப்புறம் 72 நாடுகள்ல இருந்து 1978 வருஷம் யூதர்கள் அவங்க இஸ்ரவேல் அப்படின்னு ஒரு நாட்டை அமைச்சாங்க இல்லையா, அந்த இஸ்ரவேல் நாட்டினுடைய தலைநகரம் டெல் அவீவ் என்பது. அவங்க என்ன பண்ணினாங்க, இந்த பேட்ரிக் கெட்டஸ்ன்னு அந்த நிவேதிதாவுடைய தோழர் இருக்கிறாரு, அவர் வடிவமைத்த அது உண்மையில டெல்லிக்காக வடிவமைக்கப்பட்டது. அந்த நகரத்தினுடைய வடிவமைப்பை எடுத்துதான் டெல் அவீவ் அப்படிங்கிற அந்த இஸ்ரவேலுடைய தலைநகரத்தை அமைத்தார்கள் என்று சொல்லுகிறார்கள். அப்படி நம்ம நாட்டு கலையை நம்ம பயன்படுத்திக் கொள்ளனா மற்றவங்களுமா பயன்படுத்திக் கொள்ளாம இருப்பாங்க. அவங்க அவ்வளவு நன்றாக அமைப்பார்கள். ஆகவே நகரம் என்பது ஏதோ ஒரு அழகான நெருப்பு பெட்டிகளை அடுக்கி வச்ச மாதிரி கட்டடம் கட்டுறதில்ல.
மனிதன் ஒரு தெய்வ பிறவி. அவன் வாழ்கின்ற ஆலயம்தான் வீடு, அந்த ஆலயம் இருக்கிற தெரு, அந்த ஆலயம் இருக்கிற ஊரு. அப்போ இந்த புதுக்கோட்டையை பத்தி அப்படி சொல்லுவாங்க. ஜெய்ப்பூரை பத்தி, காஞ்சிபுரை பத்தி. காஞ்சிபுரத்துல வரதராஜருடைய தேர் முதற்கொண்டு காஞ்சி காமாட்சி அம்மனை சுத்தி வரும். காஞ்சிபுரம் ஆலயம் அப்படியே ஸ்ரீசக்கர வடிவத்தில் அமைத்தது. ஒரு பெரிய ஆன்மீக நகரம் அப்படின்னு. அந்த மாதிரி நம்ம குற்றாலம் ஆலயம் அப்படியே ஸ்ரீசக்கர வடிவத்தில் அமைந்தது. ஒரு வீடாகட்டும், ஒரு தெருவாகட்டும், ஒரு நகராகட்டும், அப்படி அவர்கள் வடிவமைத்திருக்கிறார்கள். அப்படி அவெல்லாம் அந்த பேட்ரிகேட்டர்ஸ்னு கூகுளில் போய் பாருங்க. அவன் எப்படி நம்ம இந்தியாவினுடைய கட்டிடக்கலையை வடிவமைத்திருக்கிறான். அவருக்கு சோர்ஸ் ஆஃப் இன்ஸ்பிரேஷன் என்ன? நம்ம மயிலாப்பூரும் திருவல்லிக்கேணி தான். அப்படிப்பட்ட நகரில் வாழறவங்கெல்லாம் கொடுத்து வச்சோம். அவ்வளவு புண்ணியம். அந்த காற்றை அந்த நகரமே தூய்மை பண்ணிடும். அப்படி அந்த நகரமைப்பு கலையை பற்றி நம்முடைய பண்பாடு மிக சிறப்பாக கவனம் செலுத்தி இருக்கிறது. ஏற்கனவே சொல்லியிருக்கேன், a temple is not only a home of God, it is also a form of God. கோவிலே கடவுளுடைய வடிவம். அதனால வேலூர்ல அந்த கோட்டை, வேலூர் கோட்டைக்குள்ள இருக்கிற கோவில் இருக்கு பாருங்க, அதுல இருக்கிற சாமியெல்லாம் உடைச்சு போட்டான். அப்ப ஒரு நூற்றுக்கணக்கான வருடங்கள் அந்த கோயில்ல சாமியே இல்லாம இருந்தது. ஆனாலும் கூட அந்த கோவிலுக்கு ஒரு மதிப்பு இருந்தது. அப்புறம்தான் RSS அன்பர்களெல்லாம் ரொம்ப முயற்சி எடுத்து அந்த கோவில்ல சுவாமி பிரதிஷ்டை பண்ணி வேலூர் ஜலகண்டேஸ்வரர்னு பேரு ரொம்ப பிரமாதமான இப்ப வழிபாடெல்லாம் நடக்கின்றது. எதற்காக சொல்லுகிறேன், ஆலயத்துல சுவாமி இல்லாத போது கூட அந்த ஆலயம் ஒரு அற்புதமான பொருளாக விளங்கி இருக்கிறது. அப்படி a temple is not only a home of God, it is also a form of God. கோவிலே கடவுளுடைய வடிவம். அதனாலதான் கோவிலை பிரதிஷ்டை பண்றது. இப்ப நெல்லையப்பர் கோவில்லாம் ஒரு தடவை சுற்றி வந்தா 2 கிலோமீட்டர். திருவண்ணாமலை கோயிலாகட்டும், மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலாகட்டும், ஒரு தடவை பிரச்சனை பண்ணி வந்தீங்க அப்படின்னாக்க மயில் கணக்கு போகணும். எத்தனை பேர் திருவண்ணாமலையில கிரி பிரதர்ஷனம், மதுரை மீனாட்சி அம்மன் ஆலய பிரதர்ஷனம் அப்படின்னு சொன்னா அந்த நகரங்கள் ஒவ்வொரு, அப்புறம் இந்த மாதத்து உற்சவம் இந்த வீதியில நடக்கும், இந்த மாதத்து உற்சவம் இந்த தேர் இங்க நடக்கும் என்று ஒவ்வொரு மாதத்துக்கும் அந்த சுவாமி புறப்பட்டு வருவதற்கு தனித்தனி தெருக்கள் உண்டு. அப்படி மதுரையை அதாவது சங்க காலத்திலேயே உறையூரை பத்தி, திருச்சியை பத்தி சொல்ற போது ஒரு தாமரை மலருடைய மொட்டு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இந்த உறையூர் சோழர்களுடைய சாம்ராஜ்யத்துல அந்த இறைவனுடைய ஆலயம் தாமரையினுடைய நடுப்புற இருக்கிற அந்த மொட்டு இருக்கு பாருங்க, மையம், அந்த மாதிரி இறைவனுடைய ஆலயம் இருக்கும் என்று உறையூர் இன்னைக்கு 2000 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி ஒரு நகரத்தை வடிவமைத்திருக்கிறார்கள். ஆகவே நம்முடைய இப்ப மத்தியானம் 12 மணிக்கு எலக்ட்ரிக் பல்பு போட்டு மின்சாரத்தை வீண் பண்ற இந்த வெள்ளைக்கார நாகரிகம் எங்க? அந்த வீட்டில் காற்று, மழைநீர் சேகரிப்பு, சூரிய வெளிச்சம், அந்த வீட்டில் வாழுவதே ஒரு மருந்து. அப்படிப்பட்ட நம்ம ஊர்களுடைய வடிவமைப்பு எப்படி? அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு நாகரிகத்துக்கு நம்ம வாரிசுகள். அடுத்தது அம்பரக்கிரியா பற்றி பேசணும். நெசவு என்பது அவ்வளவு பெரிய கலை. அப்போ அந்த அவ்வளவு டிசைன்ஸ் அந்த நெசவில் வந்திருக்கிறோம். அப்படிப்பட்ட கலைஞர்கள்லாம் இந்த நாட்டில் வாழ்ந்திருக்காங்க. சில திரைச்சீலைகள், சில புடவைகள், அதெல்லாம் பார்த்தா அதில் எவ்வளவு உழைப்பு, கலைத்தன்மை அதில் போயிருக்கு என்று சொல்லவே முடியாது. அடுத்தது மிருகையா வேட்டை. அந்த வேட்டையாடுவது ஒரு பெரிய கலை. அப்புறம் பறவைகளை வேட்டையாடுவது, மிருகங்களை வேட்டையாடுவது, அப்புறம் உணவுக்கான மிருகங்களை வேட்டையாடுவது, இதெல்லாம் பற்றி தனித்தனி வேட்டை சாஸ்திரம், மிருக சாஸ்திரங்கள் இருக்கின்றன. ஆகவே இந்த வேட்டையாடுவது என்பது அந்த மிருகங்களுடைய பலவீனத்தை தெரிந்து கொண்டு வேட்டையாடுவது ஒரு பெரிய கலையாகவே இருந்திருக்கின்றது. அப்போ
கடவுள் ஏன் இந்த உலகத்தை படைத்தார் என்று கேள்வி வருகிறது. அப்ப கடவுள் இந்த உலகத்தை படைப்பது எந்த விதமான விருப்பமும் இல்லாமல் படைத்தார். அப்ப கடவுளுக்கு இந்த உலகத்தை படைப்பதனால ஏதாவது லாபம் உண்டா? கிடையாது. இந்த உலகத்தை படைத்ததுனால ஏதாவது நஷ்டம் உண்டா? கிடையாது. இந்த உலகத்தை படைக்காதனால ஏதாவது லாபம் உண்டா? கிடையாது. இந்த உலகத்தை படைக்காதனால ஏதாவது நஷ்டம் உண்டா? கிடையாது. அப்படி முற்றிலும் சுதந்திரமாக, படைத்தாலும் லாபம் கிடையாது, நஷ்டம் கிடையாது, படைக்காவிட்டாலும் லாபம் கிடையாது, நஷ்டம் கிடையாது. அவர் ஒருத்தர் தான் சுதந்திர புருஷர். அதுக்கு என்ன உதாரணங்கள் சாஸ்திரங்கள் சொல்லுகிறது அப்படின்னா, ஒரு வேடன் காட்டில் போய் வேட்டையாடுவது புலித்தோல், மானினுடைய மாமிசம், மானினுடைய கொம்பு இதெல்லாம் கொண்டு வந்து நகரத்தில் விற்று பணம் சம்பாதிப்பதற்காக. ஒரு ராஜகுமாரன் வேட்டையாடுவது எதற்காக? மகிழ்ச்சிக்காக. ஆகவே இறைவன் லீலாவத்து கைதல்யம் என்று பிரம்மசூத்திரம் சொல்லுகிறது. கடவுள் ஏன் இந்த உலகத்தை படைக்கிறார்? எப்படி ஒரு ராஜகுமாரன் லாபத்தை மனதில் கொள்ளாமல் காட்டவே எப்படி சந்தோஷத்துக்காக வேட்டையாடுகிறானோ அந்த மாதிரி கடவுள் தன்னுடைய மகிழ்ச்சிக்காக லீலாவத்து கைதல்யம். இந்த உலகத்தினுடைய படைப்பு எவ்வளவு எந்த விதமான சுயநலமோ விருப்பு வெறுப்போ இல்லாம கடவுள் எப்படி இந்த உலகத்தை படைக்கிறார் என்பதற்கு ஒரு காட்டுல போய் வேட்டையாடுற குமாரனை தான் நம்ம சாஸ்திரங்கள் உதாரணமா காட்டுகிறார். வியாசர் நிறைய இடத்துல காட்டுல போய் வேட்டையாடுகின்ற ஒரு வேடன் எப்படி அந்த மிருகங்களுடைய பலவீனத்தை பார்த்து பார்த்து வேட்டையாடுகிறானோ அந்த மாதிரி ஒரு மனிதனுடைய பலவீனங்கள், அவனுடைய புலன்கள்ல வச்ச ஆசையை வச்சு அவனை ஆசைகள் பிடிக்கின்றன. அப்படி நலன் கதையெல்லாம் தெரியும். நலன் ஒரு நாளைக்கு கால் கழுவும் போது காலில் ஒரு இடத்துல கழுவாம விட்டுட்டான். அந்த சின்ன துவாரம் வழியா அந்த கலி புருஷன் நலனுடைய உடம்புக்குள்ள நுழைந்து விடுகிறான். அதனால சாப்பிட்டு விட்டு கால் கழுவும் போது ரொம்ப கவனமாக கழுவ வேண்டும். ஏனென்றால் ஒரு மிருகத்தை எப்படி அதனுடைய பலவீனத்தை வைத்து வேட்டையாடுகிறானோ அதே போல உங்களை அந்த புலன் இன்பங்கள் என்ற அந்த பலவீனம் உங்களை பிடிக்கிறது அப்படிங்கிறது. ஆகவே ரொம்ப ஜாக்கிரதை. வினோபாஜி இதை சொல்லிட்டு சொல்லுவார், நலனுடைய காலில் ஒரு சின்ன இடம் கழுவாம இருந்தான், அதனால அதுக்குள்ள களி புகுந்தான். நம்ம உடம்பு முழுக்கவே களி கூறுறதுக்கு இடமா தான் இருக்கு. களி வந்தான்னா எந்த வழியா போகுது என்று ஆச்சரியப்படுவோம். அவ்வளவு இடங்கத்தால நம்ம விட்டு வச்சிருக்கோம். நம்ம உடம்பு முழுக்க குற்றம் குறைகள் இருக்கு அப்படின்னு வினோபாஜி சொல்லுவாங்க. ஆகவே நம்முடைய இந்த வேட்டையாடுகின்ற அந்த சுயநலம் இல்லாமல் பொழுதுபோக்குக்காக வேட்டையாடுகின்ற ராஜகுமாரனுக்கான அது ஒரு பெரிய மெட்டபர், அது ஒரு பெரிய உருவம். வேதாந்தத்திலிருந்து தர்மசாஸ்திரத்திலிருந்து புராணத்திலிருந்து எல்லாவற்றிலும் அதை பயன்படுத்திக்கிறார்கள். இங்க சுச்சீந்திரத்துக்கு கிழக்க நல்லூர்னு ஒரு ஊர். அந்த ஊர்ல சில பழங்குடி மக்கள், வனையின மக்கள், அதுல ஒரு பையன் ரொம்ப ஒரு பெரிய கல்லூரியில வேதாந்த பேராசிரியராக இருக்கிறது. நம்ம சென்னை கேந்திரத்துக்கெல்லாம் அடிக்கடி வருவார். அவனை கேட்டேன், நீங்கள்லாம் உங்க மூதாதையர்களை என்ன தொழில் பண்ணினாங்க அப்படின்னு. இந்த திருவனந்தபுரம் ராஜா இந்த பக்கம் வேட்டையாட வரும்போது இந்த காட்டு மிருகங்கள் எல்லாம் அவங்க பக்கம் ஓட்டி விடுறது, அது ஒரு தொழில். அப்போ ராஜாக்கு வேட்டையாட ரொம்ப சௌரியமா அந்த மிருகங்கள் புதர்கள்ல மறைந்திருக்கும் இல்லையா, அந்த புதர்களில் போய் டம் டம் டம்னு சத்தம் போட்டு அந்த புதர்களை குச்சியால் அடிச்சு ராஜாக்கு முன்னாடி அந்த மிருகங்களை துரத்துவது ராஜா வேட்டையாடுவார். பழைய பல ராஜாக்களுக்கு வேட்டையும் தெரியாது, ஒரு மண்ணும் தெரியாது. நான் ஜெய்ப்பூர்ல இருக்கிற போது பல அரசு மாளிகைகள்ல தங்குவதற்கு போனா அங்க வெள்ளக்காரன் ஜெய்ப்பூர்ல நிறைய புலி விட்டாச்சாங்க. அப்படிப்பட்ட அந்த புலி ரண்டம்பூர்லாம் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அங்க போனா அந்த புலி ஒரு செத்த புலி மேல அந்த வெள்ளக்காரன் ஒரு துப்பாக்கியை வைத்து கொண்டு போட்டோ எடுத்துப்பான்.
அது பார்க்காத பக்கத்துல அந்த புலியை ஆக்சுவலா கொண்டவன் ஒரு உள்ளூர்காரனா இருப்பான். இந்த வெள்ளைக்காரனா தான் கொண்ட மாதிரி அந்த புலிக்கு பக்கத்துல இருந்து போட்டோ எடுத்துப்பான். அப்போ இந்த வேட்டையாடுவது என்பது ஒரு தொழில், ஒரு கலை, ஒரு வேதாந்தம், ஒரு விஞ்ஞானம், ஒரு காலத்தை குறிக்கின்ற ஒரு கலை. அடுத்தது பரகாய பிரவேசம். மனிதன் ஒரு உடம்புல இருந்து இன்னொரு உடம்புக்குள்ள போக முடியும். சாதாரணமா சொல்லுகின்ற உதாரணம் என்ன அப்படின்னு சொன்னாக்க, ஆதிசங்கரருக்கு வாழ்க்கையில எல்லா கலையும் தெரிஞ்சிருச்சு, ஒரே ஒரு கலை மட்டும் தெரியல. அதை பத்தி இந்த சரசவாணி என்று சுரேஸ்வராச்சாரியார் மண்டனமீஸ்வரருடைய பூர்வாசிரமத்து மனைவி இருந்தால, அவர் சரஸ்வதியினுடைய அவதாரம். எப்படியாவது தன்னுடைய கணவனை இந்த சாமியார் கடத்திட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவ ஒரு கேள்வி கேட்கிறான். அந்த கேள்வி அனுபவம் உள்ளவங்க தான் கேள்விக்கு பதில் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி ஆதிசங்கரர் ஒரு ராஜாவோட செத்த உடம்புல புகுந்து அவர் அந்த அனுபவத்தை பெற்று அந்த சரசவாணிக்கு பதில் சொல்றாரு. ஒரு பிரம்மச்சாரியாகிய நான் இதை பத்தி ரொம்ப எல்லாம் சொல்ல முடியாது, ஏதோ கொஞ்சமா ஒரு குறிப்பு காட்டினேன். அப்போ இந்த பரகாய பிரவேசம், மற்றவர்களுடைய உடம்புக்குள்ள பூந்து அந்த அனுபவங்களை பெறுதல், இது ஆதிசங்கர காலத்திலே இருந்தது. அந்த மாதிரி தமிழ்நாட்டில் காயாரோகணம் அப்படின்னு ஒரு கான்செப்ட் உண்டு. கும்பகோணத்தில் ஒரு காயாரோகணர் கோவில் உண்டு, காஞ்சிபுரத்தில் ஒரு காயாரோகணர் கோவில் உண்டு. காயாரோகணம்னா ரொம்ப ஃபேமஸ் நாகப்பட்டினத்தில் இருக்கிற காயாரோகணம். அப்ப அங்க ஒரு முனிவருடைய உடம்புக்குள்ள சிவபெருமான் பூந்துருவார். அப்ப காய அவரோகணம், அந்த உடம்பின் மீது, மனித உடம்பின் மீது இறைவன் புகுதல். அப்ப அந்த மனிதன் தெய்வமாகவா, தெய்வம் மனிதனாக ஆகும். அப்படி இந்த காயாரோகணேஸ்வரர் கோவில் கும்பகோணம் ஃபேமஸ், காஞ்சிபுரம் ஃபேமஸ், நாகப்பட்டினம் ஃபேமஸ். அப்ப இறைவனே இந்த பரகாய பிரவேசம் என்று இருக்கின்றார். அப்படிலாம் வரும். ஆகவே ஒரு உடம்பிலிருந்து இன்னொரு உடம்புக்குள்ள புகுந்து அந்த புது செத்த உடலுக்கு உயிர் ஊட்டுதல், அந்த கலையெல்லாம் இருக்கு. ஆனா அது ரொம்ப இருக்க முடியாது. என்னன்னாக்கா, இந்த பழைய உடம்பு இருக்கு பாருங்க, எந்த உடம்புல இருந்து இந்த பரகாய பிரவேசம் பண்ணுபவர் புது உடம்புக்கு போறாரோ, இந்த உடம்பு கொஞ்ச நாள் தானே இருக்கும், செத்த உடம்பு எவ்வளவு நாள் இருக்கும், அதுக்குள்ள அவர் திரும்பி வந்துடும். ஆகவே இப்படி எல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு திருமூலர் கதையெல்லாம் வரும். இந்த பிரகாசம் போன போது இந்த பழைய உடம்பை எடுத்து எரிக்கிறதுக்கு முயற்சி பண்ணினாங்க. அப்ப இந்த உடம்புல இருந்து இன்னொரு உடம்புக்கு போனவர் திருப்பி இந்த உடம்புக்கு வராம இருப்பதற்கு ஏதாவது சதி எல்லாம் பண்ணுவாங்க. அந்த பழைய உடம்பை எரிச்சுட்டாங்கன்னாக்க அந்த இன்னொரு உடம்புக்குள்ள பூந்த அந்த உயிர் இருக்க, இது பழைய உடம்புக்கு வர முடியாது. இப்படி இந்த பரகாய பிரவேசம் நிறைய சதி திட்டங்களுக்கெல்லாம் இடம் கொடுத்துருக்குது. அடுத்தது பாதுகா சித்தி. ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அந்த பாதுகா சித்தின்னா மந்திரத்தால செய்யப்பட்ட அந்த பாதுகளை அணிந்து கொண்டா விருப்பப்பட்ட இடத்துக்கு போகலாம். ராமானுஜ சுவாமிகள் இந்த பாதுகா சித்தியில தான் இமயமலையில இருக்கிற அந்த கோவிலுக்கெல்லாம் போனார் என்று இருக்கிறது. நான் முக்திநாத்துக்கு போன போது கஷ்டம்னா அவ்வளவு கஷ்டம். பணமும் செலவு அதிகம், உடம்புக்கும் சிரமம் அதிகம். கடைசி நிமிஷம் வரலையும் போக முடியா என்று சந்தேகம். ஆனா இன்னைக்கு 1200 வருடங்களுக்கு முன்னாடி, கிட்டத்தட்ட 8வது நூற்றாண்டுல வாழ்ந்த திருமங்கை மன்னன் அந்த ஊர்ல போய் மங்களாசாசனம் பண்ணியிருக்காரு. நான் நினைச்சேன், நம்ம 2000வது வருஷத்திலேயே இந்த முக்திநாத்துக்கு வர்றதுக்கு நம்ம இவ்வளவு கஷ்டப்படுறோமே, இன்னைக்கு 1200 வருஷங்களுக்கு முன்னாடி திருமங்கை ஆழ்வார் எப்படி இந்த கோயிலுக்கு மங்களாசாசனம் பண்ணினார். அவங்களுக்கு இந்த பாதுகா சித்தி அப்படிங்கிற ஒரு பெரிய வரப்பிரசாதம் இருந்தது. அவங்க ஒரு செருப்பை அணிந்து கொண்டால் அவங்க நினைச்ச இடத்துக்கு போகலாம். அந்த மாதிரி ஆதிசங்கரர் அவங்க அம்மா காலடியில இறந்து போன போது அவர் எங்கேயோ காசிலையோ எங்கேயோ இருந்தார். அப்ப இந்த பாதுகா சித்தி அவருக்கு இருந்ததுனால உடனே அவங்க அம்மாவுக்கு கருமாதி எல்லாம் பண்ணினார் அப்படின்னு ஆதிசங்கரர் கதையில வரும். அப்ப
அந்த ரகசியத்தை இதெல்லாம் பற்றி சின்ன குழந்தைகளுக்கு நிறைய கதையெல்லாம் சொல்லுவோம். அப்போ இந்த பாதுகா சித்தி அதை போட்டுக்கொண்டா எங்களுக்கெல்லாம் போகலாம் அப்படி. அதை பற்றி இப்போ சினிமா கூட வந்துருக்கிறதா விக்ரமாதித்ய கதையிலையோ இந்த பாதாள பேரியிலையோ என்னவோ கதையெல்லாம் வந்திருக்கு இந்த மாதிரி இந்த பாதுகைகளை அணிந்தவர்கள். அப்போ இந்த பாதுகை சித்தி மந்திரத்தால் பாதுகைகள் தயாரித்து அதன் மேல் யுத்தம் போல வருதல். அடுத்தது சீவனம். தையல் கலையில எம்ப்ராய்டரி, அதுல ரொம்ப நுணுக்கமான பட்டு நெசவு, அதுல ரொம்ப நுணுக்கமான நூல் நெசவு, ரேயான் அப்படிங்கிற மாதிரி நெசவு, அதுக்கப்புறம் மரக்கூழ்ல இருந்து தயாரிச்ச இந்த சின்னாளப்பட்டுன்னு சொல்லுவாங்க. காந்தி கிராமத்து பக்கத்துல சின்னாளப்பட்டுன்னு ஒரு அப்ப சின்னாளப்பட்டி, அங்க அந்த மாதிரி ஒரு பட்டு மாதிரியே இருக்கும். ஆனா அது பட்டு இல்லை. ஏன்னாக்கா பட்டுல வந்து பல உயிர்களை நம்ம கொள்ளுகிறோம். அதனால சில லட்சியவாதிகளுக்கு பட்டாள ஆடை அணிவதில் நிறைய தயக்கம் உண்டு. அப்ப அவங்கெல்லாம் இந்த சின்னாளப்பட்டு பண்ணிப்பாங்க. அது பல 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 இந்த சின்னாளப்பட்டு மாதிரி. அதுக்கப்புறம் அதுல எம்ப்ராய்டரி ஒர்க். இந்தியாவில் வந்து பல கலை பின்னல்கள், போர்வையில, பட்டுல, கம்பளத்துல, இதுலெல்லாம் இந்த ஊசி வேலை நிறைய செய்வாங்க. அப்ப ஒரு ஊசியால செய்வது, 2 ஊசியால செல்வது, பின்னுவது, தைப்பது, இப்படி பலவிதமான அந்த சீவனம்னு சொல்லுவாங்க எம்ப்ராய்டரி. இப்ப எம்ப்ராய்டரிக்கே மிஷின்லாம் வந்துருக்கு, ரொம்ப அழகழகான டிசைன்லாம் வந்துருக்கு. அப்படிப்பட்ட அந்த கலைகள் ரொம்ப நாட்டில் இருக்கு. அதனால ஒரு பெரிய எக்ஸ்போர்ட் மார்க்கெட். நான் வந்து மேற்கு உத்தரப்பிரதேசத்துல ஒரு சின்ன கிராமத்துக்கு போயிருந்தேன். அந்த கிராமத்துல வந்து இந்த பட்டு கம்பளங்கள் இருக்கு பாருங்க. இந்த பட்டு கம்பளத்துல நெசவும் பின்னலும் செய்யற குழந்தைகள். அதுல என்ன பெரிய துரதிர்ஷ்டம் அப்படின்னாக்கா, ரொம்ப நுணுக்கமான வேலையா இருக்கிறதுனால அதுல வந்து ஒரு 5-6 வருஷம் செஞ்சாலே அந்த குழந்தைகளுக்கெல்லாம் கண்ணு போயிடும். அப்ப போரும் போராத்துக்கு அந்த வீட்டுல எல்லாம் நல்ல வெளிச்சமும் இருக்காது. ஆனா அந்த பட்டு கம்பளம், அந்த கார்பெட்னு சொல்றாங்களே, அதை டாட்டா மாதிரி பெரிய பெரிய கம்பெனியெல்லாம் வாங்கி வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்றாங்க. அத அந்த நெய்யற வேலையை பார்த்தா என்ன மேத்தமேட்டிக்கல் காம்பினேஷன். அப்ப அதுல எப்படி அந்த குழந்தைகள்லாம் கணக்கு போடுறாங்க. ஒருத்தன் உட்காந்து அடுத்த நூல் எங்க வாங்கணும் அப்படின்னு அந்த நம்பர்லாம் சொல்றான். அப்ப குறுக்க போறது, நெடுக்க போறது, இந்த 2 நம்பரும் சொல்றான். அதை வச்சு இந்த குழந்தை அப்படி நெய்யறது. அப்படி அந்த பட்டு கம்பளம், அந்த ஆட்டு ரோமத்திலிருந்து கம்பளம் நெய்வது இந்தியாவில் பெரிய கலை. நம்ம வந்து இந்த காலத்துல ஈரான்ல இருந்து அந்த கம்பளி எல்லாம் வாங்கி விற்கிறத பத்தி பேசுறோம். ஒரு உலகத்திலேயே பெரிய மார்க்கெட்டுன்னு ஈரானை பத்தி சொல்றாங்க. இந்தியாவிலையும் அந்த எக்ஸ்போர்ட் மார்க்கெட் ரொம்ப புகழ்பெற்றது. அந்த நெஷவ், அந்த டிசைன், அதுல பயன்படுத்துகின்ற பொருள்கள், இது எல்லாமே இந்தியாவில் ரொம்ப புகழ்பெற்றது. அதுக்கப்புறம் இந்த எம்ப்ராய்டரியில கலர் பூசுவது. நம்முடைய அந்த அழகு உணர்வு கிட்டத்தட்ட 2000 வருஷத்திற்கு மேல. அப்போ நான் சொன்னேன் இல்லையா, டாக்டர் லோகேஷ் சந்திரான்னு பெரிய அறிஞர். அவர் தான் நம்ம இந்தியா கான்ட்ரிபியூஷன் டு வேர்ல்டு தாட் அண்ட் கல்ச்சர் அப்படிங்கிற புக்கை எடிட் பண்ணவர். அவர் வந்து உலகத்துக்கே உடை உடுத்த கற்றுக் கொடுத்தவர்கள் இந்தியர்கள் தான் அப்படிங்கிறார். நம்முடைய காட்டன், நம்முடைய சில்கு, நம்முடைய கம்பளி, இந்த 3 உலகம் முழுவதும் போயிருக்கு. ராஜஸ்தானத்துல ஒர்க் பண்ற போது அந்த ராஜஸ்தான் ஷீப் அண்ட் உல் டிபார்ட்மெண்ட்டுக்கு தலைவியா ஒரு தமிழம்மா இருந்தாங்க. தமிழ்நாட்டுல வந்து அப்படி வந்து கம்பளி தருகின்ற ஆடுகள்லாம் ரொம்ப கிடையாது. ஆனா ராஜஸ்தான்ல இந்த ஷீப் அண்ட் உல் டிபார்ட்மெண்ட்டுக்கு கேட்டா ஒரு தமிழம்மா இருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, அப்பா இந்த தொழில வந்து எத்தனை பேருக்கு வேலை கொடுக்க தெரியுமா. அப்போ இந்த ஆடுகளை பராமரிப்பது, அதிலிருந்து இந்த கம்பளியை வெட்டுவது, அதை வந்து நூற்பது, அதை அப்படியே ஒரு பைண்டர் போட்டு அப்படியே நூற்பது நெய்வதெல்லாம் இல்லாம அப்படியே அந்த ஆட்டு ரோமத்தை
அப்படியே பைண்டர் போட்டு ப்ரெஸ் பண்ணி அப்படியே ஆடைகளாக மாற்றுவது, இப்படி பெரிய கலை. அப்போ இந்த சில்க் ரூட் அப்படின்னு கூகுளில் போய் பாருங்க. சைனாவிலேருந்து அந்த சில்கை கொண்டு வருவதற்கு என்ன கஷ்டப்பட்டிருக்காங்க யூரோப். ஒரு தடவை வந்து அதெல்லாம் ரொம்ப பாதுகாப்பாக வச்சுருக்காங்க. சைனாவிலேருந்து அந்த பட்டுப்புழு யூரோப்புக்கு போச்சுன்னா சைனாவுடைய தொழிலை யூரோப்பியன் கெடுத்துருவான் அப்படின்னு அந்த பட்டுப்புழுவை வெளியில் போக விடாமல் ரொம்ப பாதுகாத்துருக்காங்க. அதை மீறி ஒருத்தன் வந்து அந்த சைனாவிலேருந்து இந்த பட்டுப்புழுவெல்லாம் கொண்டு போய் யூரோப்பில் அந்த தொழிலை வளர்த்துருக்கான். அப்படி வளர்த்துருக்கிற போது அந்த யூரோப்பில் வளர்ந்த அந்த சைனீஸ் பட்டுப்புழுவெல்லாம் செத்து போயிடும். திருப்பி அழியப்படுறா பாரதப்பட்டா அப்படின்னு அவன் வந்து சைனாக்கு வந்து அந்த பட்டுப்பூக்களை திருப்பி எடுத்து கொண்டு போய் அந்த யூரோப்பில் அந்த பட்டுப்புழு வளர்ப்பு செஞ்சுருக்கான். இதை பற்றி பட்டு அப்படின்னே ஒரு இட்டாலியன் ஒரு நாவல் வடிவத்தில் எழுதியிருக்கார் அந்த கஷ்டத்தெல்லாம். அப்போ இன்னைக்கு அலங்காரமாக பட்டு புடையெல்லாம் கட்டிக்கிறாங்க, அம்மா மாறலாம் பட்டு சட்டையெல்லாம் போட்டுக்கிறாங்க. ஆனால் அந்த பட்டு சைனாவிலேருந்து யூரோப்புக்கு வருவதற்கு இந்த சில்க் ரூட் அப்படின்னே ஒரு புக் இருக்கு. இப்போ கூட ரீசெண்டாக இந்த சில்க் ரூட்னு ஒரு புக்கே வந்திருக்கு. அப்போ அந்த பட்டை கடத்தி கொண்டு யூரோப்புக்கு கொண்டு போய் அதில் உடையெல்லாம் தைப்பதற்கு பின்னுவதற்கு என்ன கஷ்டப்பட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, இப்படியெல்லாம் ஆடம்பரமான ட்ரெஸ் மனுஷனுக்கு வேணுமா என்று நமக்கே ஒரு வெறுப்பு வருகிறது. அதில் இந்தியாவினுடைய பங்கு என்ன என்பதை பற்றியும் சொல்லியிருக்காங்க. அப்போ இங்கே இருந்து பட்டு எல்லாம் போயிருக்கு. அப்புறம் காஞ்சிபுரத்தில் பட்டு ரொம்ப ஃபேமஸ்ஸு, கொள்ளைகாலில் பட்டு ரொம்ப ஃபேமஸ்ஸு, காசியில் பட்டு ரொம்ப ஃபேமஸ்ஸு. இப்படி இந்த ஊரெலாம் வந்து பட்டு புழு வளர்ப்பு, அப்புறம் பட்டு நெசவு, இந்த பட்டு துணி, இதுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். ஆகவே இந்த தையல், அதிலிருந்து இந்த எம்ப்ராய்டரிலாம் என்ன வேலை, தங்க வேலை, வெள்ளி வேலை, வைர வேலை, அப்படி அந்த துணி அவ்வளவு விலை உயர்ந்தது. அதுக்கு அடுத்தது ரங்க பரிஞானம், வர்ணக்கலவைகள் தயாரி. அதில் கனிம பொருள்களிலிருந்து வர்ணங்கள் தயாரிக்கிற, தாவர பொருள்களிலிருந்து வர்ணங்கள் தயாரிக்கிற, புது புது வர்ணங்களை கெமிக்கல்ஸ் மூலம் தயாரிக்கிறது. இதெல்லாம் பற்றி ஒரு தடவை வந்து நானும் மயில்வாகனும் சென்னையிலேருந்து திருவண்ணாமலை போகிறதுக்காக காரில் புறப்பட்டோம். அப்போ செஞ்சி வந்த உடனே அந்த விழுப்புரம் போய் போகலை. நாங்கள் செஞ்சியிலேருந்தே ஒரு போடு திருவண்ணாமலை போகுது. அந்த ரோடு அந்த திண்டிவனத்துக்கு பக்கம்னு நினைக்கிறேன். அப்படி பிரியும் போது ரெண்டு பக்கமும் அந்த அந்த ஊர்கள்லாம் எவ்வளவு இந்த வண்ணக்கலவைகள் தயாரிக்கிறாங்க அப்படிங்கிறது ரோடுக்கு ரெண்டு பக்கமும் நாங்கள் பார்த்தோம். அவ்வளவு இந்த கலர், எவ்வளவு வண்ண வண்ணமான கலர்களெல்லாம் அந்த பொடி, துணிக்கு சாயம் போடுவது, வீட்டுக்கு சாயம் அடிப்பது, இந்த மாதிரி, அப்புறம் ஹோலி அதுபோது இந்த சாயம் வீசி விளையாடுவது, அப்படி அந்த வண்ண கலவைகள் தயாரிப்பது மிகப்பெரிய. அப்புறம் குற்றாலம் போனீங்க அப்படின்னாக்க, குற்றாலத்தில் சித்திர சபை அப்படின்னு பஞ்ச சபையில் ஒரு சபை இருக்கு இல்லையா, அங்கே தாவரத்தில் இருந்து எடுத்த சாயத்தை வச்சு அங்கே வந்து அந்த சித்திர சபை அப்படிங்கிறது ஒரு வண்ணக்கலைவுகளால் எழுதப்பட்ட நடராஜர் ஓவியம், அதுதான் சித்திர சபை அப்படின்னு பேர். அந்த சித்திர சபையை பார்க்க போனோம். அப்போ சொன்னார், இந்த மாதிரி இந்த ஒரிஜினல் வண்ண கலவையிலேயே இந்த சித்திர சபையை புதுப்பிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போதான் நம்ம மூதாதையர்கள் வந்து தாவரங்கள்லேருந்து வண்ணக்கலவைகளை தயாரிப்பதில் என்ன கஷ்டப்பட்டிருப்பாங்கன்னு எங்களுக்கு தெரியல. ஒன் ஸ்டேஜ் நம்ம வந்து இந்த தாவர வண்ணங்களையே பர்சியூ பண்ணுறதை விட்டு நம்ம மாடர்ன் கெமிக்கல்ஸே வாங்கிடலாமான்னு எங்களுக்கு தோணுச்சு அப்படின்னு அங்கே இருக்கிறவர் சொன்னார். அப்போ தான் நம்ம பெரியவங்க வந்து ஒரு ஒரு கொள்கைக்காக, ஒரு கருத்துக்காக என்ன காம்ப்ரமைஸ் பண்ணிக்காம தாவர சாயத்தை பயன்படுத்தியிருக்காங்க. ஏன்னா தாவர சாயத்துக்கு அவ்வளோ தூய்மை உண்டு. அதுக்கப்புறம்
இந்த தருமபுரி மாவட்டம் இருக்கு பாருங்க, அந்த தருமபுரி மாவட்டத்தில் ஒரு வேலி, ஒரு பள்ளத்தாக்கு, 2 மலைகளுக்கு நடுப்புற அந்த ஊரில் என்ன பண்ணுறாங்கன்னாக்க துணிகளுக்கு சாயம் ஏற்றுக்கிறாங்க. அப்போ அங்கே ஒரு பருத்தியை விளைவிக்கிற போது அதில் ரசாயன உரம் போடாமல் அந்த பருத்தியை விளைவித்து அந்த பருத்தியை திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கிற காந்தி கிராமத்துக்கு கொண்டு வந்து அந்த காந்தி கிராமத்தில் அதை எந்த விதமான ரசாயன கலப்பும் இல்லாமல் நூலாக நூற்று ஆடையாக நெய்து அதை ஜப்பானுக்கு ஏற்றுமதி பண்ணுறாங்களாம். அந்த துணியை உடுத்திக்கிட்டவங்களுக்கு ஏதாவது மூளையில் ஏதாவது பிரச்சனை இருந்தது, பைத்தியம் அந்த மாதிரி மன குழப்பம் இருந்ததுனாக்கா இந்த தருமபுரியில் இருக்கிற அந்த பள்ளத்தாக்கு பாருங்க, 2 மலைகளுக்கு நடுப்புற இடம், அங்கே விளைவிக்க அந்த பருத்தியில் நெய்யப்பட்ட அந்த துணி இருக்கு பாருங்க, அந்த துணியை உடுத்தி கொண்டா பைத்தியம் தெளியுதுன்னு ஜப்பான்காரங்க காந்தி கிராமத்திலிருந்து துணி வாங்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ துணி என்பது ஏதோ மானத்தை மறைப்பதற்காக உடுத்து கொள்ள, அதுவே ஒரு மருந்து. ஒரு போர்வையே ஒரு மருந்து, ஒரு இடுப்புல கட்டிக்கிட்ட வேட்டி ஒரு மருந்து, மேலே போட்டுக்கிற அங்கவஸ்திரம் ஒரு மருந்து. அப்போ இந்த தருமபுரி மாவட்டத்தில் அந்த மாதிரி செய்கிறாங்க. ஆகவே துணி அப்படின்னாக்கா அதில் போடுகின்ற சாயங்கள், அதில் போடுகின்ற மருந்து பொருட்கள், அதில் அப்புறம் வண்ணக்கலவை ஆர்டிஸ்டாக இருக்கிறது அதெல்லாம் வேற. அப்படி நம்ம நாட்டில் துணியை வெறும் ஒரு மானத்தை காக்கின்ற உடையாக நினைக்கவில்லை, அதையே ஒரு மருந்தாக நினைத்து அதை ஒரு நல்ல எக்ஸ்போர்ட் மார்க்கெட்டும் குறிச்சிருக்கிறாங்க. அதை பற்றி தினமணியில் மைய பக்கத்தில் நல்ல கட்டுரைகள்லாம் வந்தது. எப்படி இந்த தருமபுரி மாவட்டத்தில் கிடைத்த அந்த பஞ்சை கொண்டு வந்து காந்தி கிராமத்தில் நூலா நூற்றி நெசவா நெஞ்சு அந்த உடைக்கெல்லாம் நல்லா மார்க்கெட்டு, ரொம்ப விலையெல்லாம் ஜாஸ்தி. அதுக்கு வந்து இவ்வளவு ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் அதை ரொம்ப ஜாக்கிரதையாக உற்பத்தி பண்ணுறாங்கன்னா அப்படின்னா அதுக்கு தகுந்த விலை கொடுத்து தான் ஆகும். ஆகவே இந்த உடை என்பதே ஒரு மருந்து. அதுக்கு இந்த கலர் அதெல்லாம் மருத்துவ குணங்கள் உடையவை. அடுத்தது மான விவேகம், அளவு. அப்போ இந்த அளவு என்பது மனித நாகரிகத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. வியாபாரம், எக்ஸ்சேஞ்ச். அப்போ நீட்டல் அளவு, முகத்தல் அளவு, 1 லிட்டர் 2 லிட்டர் 5 லிட்டர் 1 படி 2 படி அப்படி அளவு. அப்புறம் நிறுத்தல் அளவு, 5 கிலோ 10 கிலோ 100 கிலோ, இந்த அளவுகள்லாம் இருக்கு பாருங்க. இது மனித நாகரிகத்தை தரக்கட்டுப்பாடு செய்வதில் ரொம்ப முக்கியமான பங்கு. ஆகவே அதை எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ராஜராஜ சோழன் பயில ராஜாக்களே தங்கள் பேரை அந்த ராஜராஜன் படி அப்படின்னு ஒரு நபர் இப்போ மாடர்ன் கிலோ சொன்னாங்க, கிட்டத்தட்ட 2.5 கிலோ வரும். அப்படிப்பட்ட ஒரு அளவுகளுக்கு ராஜராஜன் படி அப்படின்னா பேர். அப்போ அதுக்கு அவ்வளோ மரியாதை கொடுத்துருக்காங்க. ஆகவே மானம் அப்படிங்கிற சொல்லுக்கு நமக்கு தெரியும், நம்ம மனுஷனுடைய மானத்தை காப்பாற்றுவது அளவுகோல் அப்படின்னு. இது எந்த அளவுக்கு மனித வாழ்க்கையில முக்கியத்துவம் பெற்றிருக்கு அப்படின்னாக்க, கலீலியோ என்ன சொல்லிட்டாரு, எதை நிறுத்து பார்க்க முடியாதோ அது விஞ்ஞானம் அல்ல, எதை அளந்து பார்க்க முடியாதோ அது விஞ்ஞானம் அல்ல, எதை நீட்டளவுள்ள 1 மீட்டர் 2 மீட்டர் அளந்து பார்க்க முடியாதோ அது விஞ்ஞானம் அல்ல. அப்ப விஞ்ஞானம் என்பதே ஒரு அளவுக்கு உட்படுத்துதல், குவான்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப அதுலதான் சயின்ஸுக்கு பெரிய தரித்திரம் பிடிச்சது அப்படிங்கிறாரு ஃபிஜாப் கேப்பரா. அவர் சொல்றாரு, இப்படி மட்டும் கலீலியோ பண்ணாம இருந்திருந்தாங்கனாக்க நம்ம மொழி அறிவு, இசை அறிவு, சங்கீதம், கலைகள் இதையும் அறிவாக ஏற்றுக்கொண்டிருப்போம். கலீலியோ முகத்தளவை, நீட்டளவை, நிறுத்தளவை இது மட்டும்தான் அறிவுன்னு சொன்னதுனால அன்பு காட்டுவது அறிவே இல்லை, அழகாக இருப்பது அறிவே இல்லை, நல்ல வாசனை அறிவே இல்லை. இப்படி மனித வாழ்க்கைக்கு ரொம்ப சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாமே அறிவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. ஷ்ரோடிங்கர்னு ஒரு பெரிய விஞ்ஞானி, அவர் நோபல் பிரைஸ் வாங்கின அவர் சொல்றாரு, இந்த மாடர்ன் விஞ்ஞானத்துல என்றைக்கு கலீலியோ
இந்த நீட்டல், முகத்தல், நிறுத்தல் இதுதான் அறிவுக்கு அளவுகோல்னு சொன்னானோ, அப்ப அளக்க முடியாததெல்லாம் அறிவே இல்லைன்னு சொன்ன உடனே அன்பு அப்படியே தள்ளி விட்டுட்டான், அழக அப்படியே தள்ளி விட்டுட்டான், நல்ல நறுமணத்தை அப்படியே தள்ளி விட்டுட்டான். இப்படி ஐம்புலன்களுக்கும் இன்பம் தருகின்ற நல்ல பொருள்களை எல்லாம் விஞ்ஞானம் வழி தள்ளிவிட்டது அப்படின்னு இந்த ஸ்ரோடிங்கர் சொல்லுகிறார். அதனால ரிசார்வ் கேப்ராயத்தை பத்தி சொல்றார், கலீலியோ பெரிய விஞ்ஞானி என்று கொண்டாடுகிறோம், ஆனா மனித குலத்துக்கு எவ்வளவு பெரிய தீங்கு இழைத்திருக்கிறார். அப்ப சௌந்தரியம், அழகு விஞ்ஞானம் இல்லை, அன்பு விஞ்ஞானம் இல்லை, கலை விஞ்ஞானம் இல்லை. இப்படி ஒரு பெரிய தடையை அவர் உண்டாக்கி விட்டார். ஆகவே இந்த மானம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அளத்தல், அது மனித வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப விஞ்ஞானம் உண்டு. அப்போ வள்ளுவர் சொல்றாரு இல்லையா, கேட்டினும் உண்டோடு உறுதி கிழங்கரை நீட்டி அளப்பதோ ஒரு கோல் அப்படிங்கிறார். நமக்கு வருகின்ற தீமை நம்ம சொந்தக்காரங்க எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறத ஆக்கமாகும். அப்ப சமயத்துக்கு உதவி செஞ்சானா குடுக்க இழந்தவன் கை போல அங்கே இடுக்கன் களைவதான் நட்பு. நமக்கு உண்மையான நண்பர்கள்னா ஓடி செஞ்சாங்க. அப்படிப்பட்டவர்களுடைய நட்பை நீட்டி அளப்பதோ கோல் அப்படிங்கிற அந்த நீட்டில தான் வள்ளுவரோட கவிதை தமிழ். அப்ப இந்த மானம் அப்படிங்கிற அளவுகோல் அது ரொம்ப ரொம்ப அப்ப 1 கிலோ அப்படிங்கிறது என்ன? பாரிஸ்ல ஒரு ஏர் கண்டிஷன் ரூம்ல ஒரு ஸ்டாண்டர்டு வெயிட் 1 கிலோ வச்சிருக்காங்க. அதுதான் உலகத்துல 1 கிலோ அப்படிங்கிறதுக்கு என்ன அப்படிங்கிறதுக்கு அளவுகோல். அந்த மாதிரி உலகத்துல எங்க நிறுத்தாலும் அந்த பாரிஸ்ல வச்சிருக்கிற அந்த 1 கிலோ தான் அதுக்கு ஸ்டாண்டர்ட். அந்த மாதிரி ஒவ்வொன்றையுமே தரக்கட்டுப்பாடு பண்ணியிருக்காங்க. அப்படி அந்த தரக்கட்டுப்பாட்டு நிறுவனம் ISIன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்தியன் ஸ்டாண்டர்ட் இன்ஸ்டிடியூஷன். அப்படி அதில் ஒவ்வொரு பொருளுக்குமே தரக்கட்டுப்பாடு இருக்கு. அப்புறம் உங்களுடைய ரத்தத்தில் எவ்வளோ உப்பு இருக்கலாம், எவ்வளோ சுகர் இருக்கலாம், அதுக்கெல்லாம் தரக்கட்டுப்பாடு இருக்கு. உங்கள் துணி இப்படி இருக்கணும், அதுக்கு தரக்கட்டுப்பாடு இருக்கு. அளவுகோலுக்கு தரக்கட்டுப்பாடு. இப்படி ஒரு பெரிய அறிவு களஞ்சியத்துக்கு துவக்கமாக இருப்பது இந்த மானம், இந்த அளவுகோல் என்ற சாத்திரம், தரக்கட்டுப்பாடு என்ற சாத்திரம், ஸ்டாண்டர்டைசேஷன். அதுக்கு இதுதான் அளவுகோல். எப்படி இருக்கணும்? அப்ப உலகத்துல நகரங்கள் எப்படி இருக்கணும்? காஞ்சிபுரம் போல இருக்கணும். பெண்கள் எப்படி இருக்கணும்? ரம்பையா போல இருக்கணும். கவிகள் எப்படி இருக்கணும்? காளிதாசனை போல இருக்கணும். இந்த மாதிரி உலகத்துக்கே அப்புறம் உலகத்தினுடைய மானத்தை அளக்கின்ற பெரிய அளவுகோல் இமயமலைதான். இப்படி இந்த அளவு என்பது ஒரு தரக்கட்டுப்பாட்டுக்கு ரொம்ப அடிப்படையாக இருந்திருக்கின்றது. அந்த மானம் அப்படிங்கிற அளவுகோலுக்கு மிகப்பெரிய முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. அதுவும் கால அளவை பத்தி இந்தியர்கள் சொல்லியிருக்கிறத பார்த்தாக்க அவ்வளவு பிரமிப்பூட்டுகிறது. அப்போ ஆனந்தான்னு புத்தருடைய சீடன் அவன் புத்தர்கிட்ட கேட்கறான், அப்ப இந்த இறை உணர்வு அப்படிங்கிறீங்களே, இந்த நிர்வாணம் அப்படிங்கிறீங்களே, அது எவ்வளவு குறைச்ச நேரத்துக்கு கூட அந்த இறை உணர்வு இருக்கும் அப்படின்னு கேட்கறான். அப்ப புத்தர் சொல்றாரு, ஏப்பா உனக்கு 2500 வருஷம்னா தெரியுமா? ஆனந்தா சொல்றான், தெரியுமே அப்படிங்கிறான். சரிப்பா, அதுல 1 வருஷம்னா புரியுதா? 1 வருஷம் புரியுதே அப்படிங்கிற. அதுல 1 மாசம்னா புரியுதா? 1 மாசம்னா புரியுதே. 1 நாள்னா புரியுதா? 1 நாள்னா புரியுதே. அந்த 1 நாளை 60ஆல வகுத்தாக்க அதுக்கு ஒரு நாழிகைன்னு பேரு, கட்டிக்கைன்னு பேரு. அந்த கட்டிக்கைன்னா புரியுதா அப்படிங்கிற. அப்ப 60 தடவை பிரிச்சா அதுக்கு ஒரு நிமேஷம்னு பேரு. நிமேஷம் புரியுதா? புரியுது. அதுல ஒரு கண்ணிமைக்கும் நேரம் அதுல 60ல் ஒரு பங்கு. அப்ப 2500 வருஷம், 1 வருஷம், 1 மாசம், 1 நாள், 1 நாழிகை, 1 நிமிஷம், அதுல ஒரு கண்ணிமைக்கும் நேரம். அப்ப இந்த 2500 வருஷம் அப்படிங்கிறதுல இந்த கண்ணிமைக்கும் நேரம் எவ்வளவு பங்கு? புரியுதா? புரியுது. அந்த கண்ணிமைக்கும் நேரத்துல அவ்வளவு பங்கும் உனக்கு இறை உணர்வு மாறாம இருந்ததுன்னா நீ சித்த பிரஜன், உன்னுடைய அறிவு நிலை பெற்றது.
அப்போ அப்பதான் அந்த சாஸ்வதி சமாபே என்று வேதம் சொல்லும். இந்த நிலைத்த அறிவுடையவன் அப்படிங்கிறதுக்கு புத்தர் எப்படிப்பட்ட விளக்கம் தந்திருக்கிறார். 2500 வருடத்துல ஒரு கண்ணிமைக்கும் நேரம் எவ்வளவு பங்கோ அந்த கண்ணிமைக்கும் நேரத்துல கூட அந்த பங்கு கூட இந்த இறை உணர்வு, தூய்மை உணர்வு மாறாமல் இருப்பது. அவ்வளவு ஆழம் போய் மனுஷன் அனுபவிக்கும். இதுக்கெல்லாம் நம்ம கிட்ட அளவு கோடு. காலத்தை அனுபவிச்சான்னா அளக்கிறதுக்கு கருவி இருந்தால் தானே அளக்க முடியும். அந்த மாதிரி அந்த கிராமத்து அளவுகள், நிறுத்தல் அளவை, நீட்டல் அளவை, இதுக்கெல்லாம் அளவுக்குள் இருந்திருக்கின்றது. அதுல இருந்து இன்றைக்கு அணு விஞ்ஞானம் வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க, அன்னைக்கு அண்ணா சொன்னார் இல்லையா, இங்கிருந்து 26,000 கோடி ஒளி வருடங்கள். ஒளி ஒரு செகண்டில் 3 லட்சம் கிலோமீட்டர் போகும். அப்போ ஒரு நிமிஷத்தில் எவ்வளோ போகும், ஒரு மணி நேரம் எவ்வளோ போகும், ஒரு நாள் எவ்வளோ போகும், ஒரு வருஷத்தில் எவ்வளோ போகும். அந்த தூரத்துக்கு 1 லைட் இயர்னு பேர். 26,000 கோடி லைட் இயரால் தான் பூமி உற்பத்தி ஆகி அதெல்லாம் அளக்கிறதுக்கு நம்ம கிட்ட கருவி இருக்கு. அந்த மாதிரி ஒரு செகண்டினுடைய 10ல் ஒரு பங்கு, 100ல் ஒரு பங்கு, 1000ல் ஒரு பங்கு, மில்லியன்ல ஒரு 10 லட்சத்துல ஒரு பங்கு, அப்புறம் 10 மில்லியன்ல ஒரு பங்கு, அதை அளக்கிறதுக்கும் நம்ம கிட்ட கருவிகள் இருக்கு. ஆகவே இந்த மனம் என்ற அந்த மானம் அளவு கருவி இருக்கு பாருங்க, அது பெரிதிலும் பெரிது அளக்கும். 26,000 கோடி ஒளி வருடங்களையும் அளக்கும். ஒரு செகண்டில் பல மில்லியனுக்கு ஒரு பகுதியையும் அளக்கும். அனோரணியான் மகத்தோமகியான் அப்படிங்கிறது வேதம். அப்படிப்பட்ட இந்த அளவுகோலை நம்முடைய பெரியவர்களை வைத்திருக்கிறார்கள். அதனால இந்த அளக்கும் கருவிகளுக்கு மிகப்பெரிய முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார். இதை சொல்லிட்டு சாஸ்திரங்கள் என்ன சொல்லுகிறது, அன்பை அளக்க முடியாது, அழகை அளக்க முடியாது, நல்ல சுவையை அளக்க முடியாது, மொராலிட்டி நல்லொழுக்கத்தை அளக்க முடியாது, சத்தியத்தை அளக்க முடியாது, வாழ்க்கையை எதெல்லாம் ஈடாக்குகிறதோ அதெல்லாம் அளக்க முடியாது என்று சொல்லி அந்த கதையை முடிக்கிறது. அடுத்தது ஆஜி விஞ்ஞானம். புதிதாக பிழைப்பிற்கான தொழிலை கண்டுபிடிக்கும். ஆகவே இன்றைக்கு தொழில் வளர்ச்சின்னு நிறைய பேருக்கு வேலை கொடுக்கணுமே. இந்த மிஷின் வர 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 ஒரு மிஷின் வந்ததுன்னாக்கா 1000 பேருக்கு வேலை போச்சு. ஒரு மிஷின் வந்ததுன்னா 2 பேருக்கு வேலை போச்சு, 8 பேருக்கு வேலை போச்சு, 1,00,000 பேருக்கு வேலை போச்சு. அப்போ இதை எதிர்த்து மக்கள்லாம் போராடி இருக்காங்க. அப்போ இந்த கையால் நூல் நூக்கிற காலத்துல இருந்து இந்த நூல் நூக்கிற மிஷின்லாம் வந்தது பாருங்க, நெசவு செய்கிற மிஷின்லாம் வந்தது பாருங்க. அப்போ ஒரு பெரிய போராட்டமே நடந்தது. அப்போ இந்த மாதிரி மிஷினை கண்டுபிடிச்சிட்டே போனீங்கன்னாக்க மனுஷன் என்ன பண்ணுவான், வேலை இல்லாமல் இருப்பான். வேலை இல்லாத மனுஷன் என்ன பண்ணுவான், குறும்பு பண்ணுவான், அக்கிரமம் பண்ணுவான், பிறத்தை குற்றம் கண்டுபிடிப்பான், திருடுவான். அந்த மாதிரி இந்த மிஷின்கள் வர 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 வேலை இல்லாமல் போகும். அப்போ என்ன பண்ணுறான், செயற்கையாக வேலையெல்லாம் கண்டுபிடிப்போம். ஒரு சிறு கதையில் மனுஷனுக்கு வேலை இல்லைன்னாக்க என்னென்னலாம் வேலையெல்லாம் கண்டுபிடிக்கிறான் அப்படின்னு ஒரு ஜோக்கெல்லாம் போட்டிருந்தான். ஒரு தொழில் என்ன அப்படின்னாக்கா, இந்த மெட்ராஸில் எல்ஐசிக்கு பக்கத்தில் தரைக்கடியில் சுரங்கப்பாதை இருக்கு பாருங்க. அந்த சுரங்கப்பாதையில் இருக்கிற அந்த செவுறுலெல்லாம் படம் போட்டிருப்பான். சில குழந்தைகள் என்ன பண்ணும், அந்த படத்தில் போய் அந்த கதாநாயகிக்கு மீசையெல்லாம் போட்டுருவோம். அந்த கதாநாயகனுக்கு முகத்தை குரங்க பதில் பண்ணிடும். அப்புறம் அந்த கதாநாயகனும் கதாநாயகி என்ன பண்ணுவாங்க, காசு கொடுத்து அந்த உருவத்தெல்லாம் அவங்க அலங்கோலம் பண்ணியிருக்காங்க அதை சரி பண்ணி, இது ஒரு தொழில். அதுக்காகவே என்ன பண்ணுவான், ஒருத்தன் போய் அந்த படத்தெல்லாம் போனாமனான்னு பண்ணிட்டு வருவான். இன்னொருத்தன் போய் அந்த சினிமா நடிகர்கிட்ட போய், ஐயா இந்த மாதிரி எல்ஐசிக்கு முன்னாடி இருக்கிற சுரங்கத்தில் உங்கள் மூஞ்சியை ரொம்ப போனாமனான்னு போட்டிருக்கான், நீங்கள் எனக்கு அவ்வளோ பணம் கொடுங்க, அந்த பணத்தை நான் படத்தை சரியா பண்ணுறேன் அப்படின்னு. இதெல்லாம் ஒரு தொழில். ஏன் ரொம்ப நாணயமா நேர்மையா அன்பா பயனுள்ளதா இருந்த தொழில் எல்லாம் மிஷின்கிட்ட கொடுத்துட்டு நீ செய்ய வேலை இல்லாம மனித குலம் திண்டாடுகிறது. அந்த மாதிரி இன்னொருத்த என்ன பண்றான், இது ஒரு பெண்
அவ கடையில் போய் செருப்பு வாங்குறான். அந்த புது செருப்பு எப்போதுமே காலை கடிக்கும். அந்த செருப்பு கடை வாசலில் வச்சு உட்காந்துருக்கான். அம்மா செருப்பு காலை கடிக்குது அப்படிங்கிறான். ஆமாம் கிடைக்கும். அந்த செருப்பை என்கிட்ட கொடுங்க. நான் என் கால் பல தடவை இந்த மாதிரி புது செருப்பை அணிஞ்சு என் காலில் செருப்பு கடிச்சா வலிக்காது. நான் கொஞ்ச நேரம் போட்டுட்டு அல்லது கொஞ்ச நாள் போட்டுட்டு அந்த செருப்பினுடைய கடிக்கும் தன்மை போன பிறகு அந்த செருப்பை உங்ககிட்ட கொடுக்குறேன். உங்கள் காலை அது கடிக்காது, எனக்கு ஒரு 10 ரூபா கொடுக்கும். இந்த மாதிரி தொழில்னா என்ன? ஏமாத்து தொழில். இன்னொருத்தர் என்ன பண்ணா, அமெரிக்காவில் கொலராடோ அப்படின்னு ஒரு நதி பள்ளத்தாக்குது. அந்த கொலராடோவை பார்க்கறதுக்கே இன்டர்நேஷனல் டூரிஸ்ட் வருவாங்க. அந்த கொலராடோ நதிக்கரையில் ஒருத்தனுக்கு ஏதோ 2 ஏக்கர் நல்லா இருந்தது. அவன் பார்த்தான், இந்த கொலராடோ நதிக்கரையில் எனக்கு எவ்வளோ நிலம் இருக்க, இதை எப்படியாவது நான் பணமாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு அந்த டூரிஸ்ட் டிபார்ட்மெண்ட்ட போய் எனக்கு நீ பணம் கொடு, இதாட்டம் என்ன பண்ண போகிறேன், இந்த கொலராடோ பள்ளத்தாக்கை யாரும் பார்க்க முடியாதபடி என் நிலத்தில் ஒரு பெரிய செவுறு கட்ட போகிறேன். அப்படி செவுறு கட்டாமல் இருக்கிறதுக்கு எனக்கு பணம் கொடு அப்படின்னு அந்த டூரிஸ்ட் டிபார்ட்மெண்ட்ட போய் ஒருத்தன் பணம் வாங்கிட்டான். நீ பணம் கொடுக்கலன்னு என்ன பண்ணுவேன், அந்த கொலராடோ பள்ளத்தாக்கை பார்க்க முடியாதபடி என் நிலம் தான், நான் என்ன வேணாலும் பண்ணலாம், பெரிய செவுறு கட்டுவேன் அப்படின்னு பயமுறுத்தி. இதெல்லாம் ஒரு தொழில். இதெல்லாம் இந்த இயந்திரமயமான உலகத்துல என்ன அனாவசியமான தொழில்கள் எல்லாம் உலகத்தில் வருகின்றன. இதெல்லாம் இந்த வேண்டாத தொழில்கள். இதெல்லாம் தேவையே இல்லை. ஏன்னா மனுஷன் செய்யற நல்ல நல்ல தொழில் எல்லாம் பிடிச்சி இயந்திரத்து கையில பிடிச்சதுனால மனுஷனுக்கு செய்யறதுக்கு வேலை இல்லாம இந்த மாதிரி தெளிச்சிடலாம். ஐ எம் டோல்டு, திருவல்லிக்கேணியில ஒரு தொழில், இப்ப சிதம்பரம் ஸ்டேடியத்துல கிரிக்கெட் மேட்ச் வந்ததுனாக்கா அதுல இருக்கிற அந்த கிரிக்கெட் மேட்ச் பார்க்குற தொழில் எல்லாம் அந்த டிக்கெட்டெல்லாம் பிளாக் பண்ணி 1000 ரூபாய் டிக்கெட்டை 1,00,000 ரூபாய்க்கு விற்கிறது. கள்ள மார்க்கெட் உற்பத்தி பண்ணுறது. ரயில்லையும் அது மாதிரி உண்டு அப்படின்னு சொல்லி நேற்றுக்கு கவர்மெண்ட் சட்டமே போட்டிருக்கு. இந்த மாதிரி ரயிலில் ரிசர்வ்டு டிக்கெட்டை நீங்கள் வாங்கி 1க்கு 10 விலை வச்சு விற்க முடியாதபடி அப்படி அந்த பயணிகளுடைய நலத்தை பாதுகாக்கிறதுக்கு கவர்மெண்ட் இந்த மாதிரி புரோக்கர்லாம் டிக்கெட் வாங்க முடியாது. அந்த மாதிரி உங்கள் திருவல்லிக்கேணி அந்த ஸ்டேடியத்துலேயும் இந்த மாதிரி கொண்டு வந்தார் ரொம்ப நாள். அதனால் இந்த இயந்திரமயமான உலகத்தில் இவ்வளவு திருட்டு தொழில்கள், அப்புறம் கற்பனைக்கு தகுந்த மாதிரி பண்ணிகிட்டே இருக்கான். இந்த கொலராடோவில் செவுறு கட்டுறதுங்கிறது, நான் செவுறு கட்டாமல் இருக்கிறதுக்கு பணம் கொடு, அதுக்காக அப்படி பணம் வாங்குறான். புதிதாக பிழைப்புக்கான தொழில்களை கண்டுபிடித்தல், கர்மாசிரயம், தொழிற்சாலை கட்டுதல். இப்போ பில்ட் ஆப்பரேட் டிரான்ஸ்ஃபர், BOT அப்படின்னு வருது. பெரிய பெரிய தொழிற்சாலை நீங்கள் கட்டுறீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு கட்டட கலையில் என்ன அனுபவம் இருக்கும், அதுக்குன்னு ஒரு கம்பெனி இருக்கான். அவன் கட்டடம் கட்டி தொழிற்சாலையை ஆப்ரேஷன் லெவலில் கொடுத்துருவான். இந்த மாதிரி வினோபாஜி லட்சக்கணக்கான ஏக்கர் நிலத்தை பூதானமாக பெற்றார். அந்த பாவம், அந்த பூதானத்தை பெற்ற அந்த ஏழைகள் இருக்காங்க, அவங்களுக்கு விவசாயத்தை இவ்வளவு நல்லா தெரியாது. அதனால ஒரு குரூப் உண்டாக்கி என்ன பண்ணிச்சு, அந்த பூதான நிலத்தை விவசாயத்துக்கு கொண்டு அதில் பயிர் நிற்கிற அந்த பயிரோட அந்த ஏழைகளுக்கு கொடுக்குறது. இதெல்லாம் புது புது தொழில். அப்போ நீங்க பொது செருப்பு வாங்கினீங்கன்னாக்கா அந்த புது செருப்பு உங்க காலை கடிக்காம இருப்பதற்கு ஒரு தொழில். இப்படி உலகம் முழுதும் புது புது தொழில்கள். இதுல பாதிக்கு மேல அனாவசியம். ஏனென்றால் அவசியமான தொழில் எல்லாம் பிடிச்சி இயந்திரத்தை கொடுத்துட்டோம். புஸ்தகர்ம நூல் எழுத்துது, இது ஒரு பெரிய காலம். ஆரம்ப காலத்துல கேலிகிராஃபி என்று ரொம்ப அழகழகான எழுத்துக்கள், அப்புறம் தீகன் பால்கோ அப்படின்னு தரங்கம்பாடி என்று, இப்போ அது எந்த மாவட்டத்தில் இருக்கும், திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கும்னு நினைக்கிறேன். அங்கே போனீங்கன்னாக்கா அங்கதான் முதல்ல பெரிய பெரிய மரக்கட்டையில எழுத்தெல்லாம் கட் பண்ணி அதை வச்சு பிரிண்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் கூட்டன்பர்க் இப்படி அசையும் எழுத்துக்களை கண்டுபிடிச்சார். அதுக்கப்புறம் இப்பெல்லாம் கம்ப்யூட்டர் வந்ததுக்கப்புறம் நம்ம வீட்லயே உட்காந்து பிரிண்ட் அவுட்லாம் எடுத்துக்கணும்.
இப்படி கடந்த 300-400 வருடங்கள்ல இந்த எழுதும் கலை எவ்வளவு முன்னேறி இருக்கு பாருங்க. அப்படி அந்த புத்தகம் தயாரித்தல், பெரிய புத்தகம் தயாரித்தல், சின்ன புத்தகம் தயாரித்தல், திருக்குறள் 1/2 இன்ச்சுக்குள்ள அப்படின்னு எல்லாம் புது புது தொழில்கள். கிரீடா கோச்சரம், விளையாட்டு தரம். இதுல பாரத நாட்டினுடைய விளையாட்டுக்களை அவ்வளவு புகழ் பெற்றது. உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரலையும் ஒவ்வொரு உடல் உறுப்புக்கும் பயிற்சி கொடுக்கக்கூடிய அற்புதமான கலை. அதுல ஒரு உதாரணம் மட்டும் சொல்றேன். மல்லக்கம்பம் அப்படின்னு ஒரு மரத்தடியை நட்டு அந்த தடியிலே ஏறி ஆசனங்கள் பண்ணுவது மல்லக்கம்பம். அதுல ஒரு எக்ஸ்பர்ட் கேந்திரத்துக்கெல்லாம் வருவாரு. நம்ம ஸ்கூல் குழந்தைகளுக்கெல்லாம் கடுக்கும். அதுலயே மல்லக்கம்பத்திலேயே கம்பத்துல மல்லம், அப்புறம் ரோப் மல்லக்கம்பம் அப்படின்னு கைத்திரியை தொங்கி பண்றது உண்டு. அதுல எல்லாம் ஆசனங்கள்லாம் பல்வேறு ஆசனங்களை அந்த தூண் மேல அந்த கைத்து மேல பண்ணி காமிப்பாங்க. லோக ஞானம், அரசியல் ஏற்கனவே சொல்லிட்டோம். சம்பகனம், உடலை பிடித்து விடுதல். மசாஜார், ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப யோசிக்கிறவங்களுக்கு உடம்புல அப்படி வலிக்கும். அதனால என்ன பண்ணுவாங்க, பிடிச்சி விடுவாங்க, மிதிப்பாங்க, அப்புறம் அடின்னு அடிப்பாங்க. இந்த மாதிரி அவங்களுக்கு உடம்பை பிடிச்சு விடுறது மேசியர்ன்னு சொல்லி உலகம் முழுவதும் அது ஒரு பெரிய கலை. அதுல என்ன பண்ணுவாங்களோ சில பேருக்கு தன்னுடைய உடம்புல எப்படி வரும் அப்படின்னாக்கா ஷாட்டையால் அடிக்க சொல்லுவாங்க. அதை பற்றி எல்லாம் புக்ஸ் எல்லாம் வந்து தன்னுடைய நண்பர்கிட்ட ஒரு ஷாட்டையை கொடுத்து என்னை அடின்னு அடி, என் உடம்புல இருக்கிற அந்த வலி எல்லாம் போகட்டும் அப்படின்னு ஷாட்டையால் அடிப்பது, இந்த உடம்பை பிடித்து விடுவது. அப்புறம் மசாஜ், எந்தெந்த இடத்துல வலி தேங்கி இருக்கும்னு தெரியும். நம்ம மூட்டுக்கள் இருக்கு இல்லையா, கணுக்கால், முழங்கால், இடுப்பு, முழங்கை, கணுக்கை, தோல், இந்த இடத்துல தான் வலி ஜாஸ்தி தங்கி இருக்கும். பிராணசக்தியினுடைய ஓட்டம் ரொம்ப குறைச்சலா இருக்கும். அதுபடி சம்பகனம் அது ஒரு பெரிய ஆர்ட். இப்போ அதுக்கெல்லாம் ஒரு புத்துயிர் வந்துருக்கு. அதனால இந்த கலைகள் இப்போ இந்தியாவில் தோன்றியவை இன்றைக்கு உலகம் முழுவதும் பரவிவிட்டது. அடுத்தது சயனோபச்சாரம், படுத்து கிடக்கிறது. அதாவது மற்றவனுக்கெல்லாம் இந்த இன்பத்தை கற்றுக் கொடுப்பது ரொம்ப சுலபம், ஏன்னா அவன் முழிச்சுக்கிட்டு இருப்பான். தூங்குறவனுக்கு கூட அந்த இன்பம் தெரியும்படியாக கற்றுக் கொடுக்கின்ற கலை. அப்போ அந்த தூங்குறவனுக்கு பட்டுமைத்தை தயாரித்தல், அப்புறம் அவனுக்கு அனிச்சமும் அன்னத்தின் கூவி, அன்னப்பட்டியோட உடம்புல இருக்கிற அந்த ரெக்கைகளால படுக்கை பண்ணி அந்த படுக்கை வேலை தூங்குறது. இப்படி இந்த சயன உபச்சாரம் தூங்குறவனுக்கு அந்த தூங்கும் போது கூட உடம்ப மறந்தாலும் கூட படுக்கை மறக்கக்கூடாது, அப்படி இந்த இன்பம் ஊட்டுகின்ற கலை. இப்படிப்பட்ட பல கலைகள் கலைகளாகவே கற்க வேண்டியவை. போதனை இயற்றிய சமராங்கண சூத்திரம் முதலியவற்றில் பல்வேறு விஞ்ஞான துறைகள் கலை என்ற தலைப்பு. அப்புறம் ஆயுதக்கலை, இன்றைக்கு மிசைல்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி கலைகள் எல்லாம் இன்னைக்கு எத்தனையோ கலைகள். எதெல்லாம் கற்று நம்ம பயிர்க்கிறோமோ அதெல்லாம் கலை. எதெல்லாம் ஒரு கூட்டமாக பயிர்கின்றோமோ அதிலிருந்து தான் கல்ச்சருங்கிற வார்த்தை. கல்ச்சர்னாக்க மனிதர்கள் கூட்டமாக இருப்பது, அதிலிருந்து வர கல்ச்சர். இப்படி ஆயிரம் கலைகள். எதில் இன்பமும் முயற்சியும் மனிதனுடைய உயர்வும் வருமோ அதெல்லாம் கலைகள். இந்த கலைகள் எல்லாவற்றுக்கும் லட்சியம் யாரு? இறைவன். அந்த கலைகள் எல்லாத்திற்கும் ஆரம்ப ஸ்தானம் எது? மகேஸ்வரன். அப்படிப்பட்ட கலையை பயில வேண்டும். கற்றதனாலாய பயனன்கள் வாலறிவன் நற்றான் தொழாரின் அப்படிங்கிறது. அத்தனை கலைகளை படித்தாலும் இந்த எல்லா கலைகளுடைய லட்சியம் நோக்கம் என்ன? நம்ம ஒழுக்கத்துக்கு புறம்போகாத ஆனந்தமாக இருப்பதுதான் அத்தனை கலைகளுடைய லட்சியம். தர்மா அபிருத்தோ பூதேஷு காமோஸ்மி. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில ஆனந்தம் வேண்டும். அது அறத்துக்கு புறம்போகாத ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து, நான் இந்த கலைகளை பற்றி ஒரு செஷன்ல முடிச்சுடலான்னு பார்த்தேன். இன்னைக்கு 5-6 ஆயிடுச்சு. அடுத்த வாரத்திலிருந்து காட்ஸ் ஓன் லேண்டுன்னு சொல்லுவாங்க கேரளாவில். கஷ்யப முனிவருக்கு இந்த உலகத்தை தானம் கொடுத்ததுனால பரசுராமன் அங்கே போய் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு தன்னுடைய கோடாலியை எரிஞ்சு கடலை ரீக்ளைம் பண்ணினார் அப்படின்னு சொல்லி அந்த கேரளாவில் காட்ஸ் ஓன் லேண்டுன்னு சொல்லுவாங்க. இந்த காட்ஸ் ஓன் லேண்டில்
திருப்பதி சாரத்திலிருந்து திருவட்டாறிலிருந்து 13 ஆழ்வார்கள் பாடின ஸ்தலங்கள். அப்புறம் ஒன்னே ஒன்று கண்ணே கண்ணு அப்படின்னு கொல்லங்கோடுக்கு பக்கத்தில் அந்த கொடுங்கல்லூருக்கு பக்கத்தில் அந்த ஒரு சுந்தரர் பாடிய ஒரு ஸ்தலம். அப்புறம் குருவாயூரை பற்றி கேட்கவே வேண்டாம், சபரியை பற்றி கேட்க வேண்டாம், கேரளாவோட தொழிலை பற்றி கேட்க வேண்டாம். கேரளாவிலேருந்து நிறைய வெளிநாட்டுக்கு போய் பணம் சம்பாதிக்கிறதுனால அங்களுக்கு பெண்களுக்கு உண்டாகின்ற கஷ்டங்களை பற்றி கேட்க வேண்டாம். கேரளா அப்படின்னாலே காரணியில் அவதரித்த சங்கராச்சாரியாருடைய பேரும், அப்புறம் நாராயணகுருவுடைய பேரும், சட்டம்பி சுவாமிகளுடைய பேரும், இன்னும் எத்தனையோ மகான்கள், துஞ்சத்தி எழுச்சன், பட்டத்திரி, இப்படிப்பட்ட மகான்கள். அதனால் அறிவுக்கு அறிவு, கலைக்கு கலை, அப்புறம் எத்தனையோ விதமான ஆயுர்வேதம். அந்த கேரளான்ற அந்த புண்ணிய பூமியை பற்றி அடுத்த வாரத்திலேருந்து ஆரம்பிக்கும். சில வாரங்கள் ஓடும். அந்த திருவனந்தபுரத்தை பற்றியே அவ்வளோ பெரிய பெரிய புஸ்தகங்கள்லாம் இருக்குது. குருவாயூரை பற்றி, சபரியை பற்றி முழு புஸ்தகங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் அந்த பெரிய பெரிய ஆறுகளை, கடல்களை உங்களுடைய ஆசி என்ற அந்த படகுல ஏறி கடப்பதற்கு